வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வசந்த் இன்ஃபோ. நம்ம இன்றைக்கி எந்த ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, லைஃப்பில் யாரையுமே முழுசாக நம்பக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த கதையை சின்ன குட்டி கதை தான். கதையை உங்களுக்காக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. மார்ட்டின்னு ஒரு ஆள், அதாவது அவர் ஒரு நல்ல ஒரு இசை பண்ணி கூட சொல்லலாம். அவன் ஒவ்வொரு ஊராக போய் அந்த இசையை பாடி காமிச்சு மூலமாக காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். வாங்குகிற காசெல்லாம் அவன் போட்டிருக்கிற ஒரு பையில் வைக்கிறத வழக்கமாகவே வச்சுருந்தான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் இவனை வாட்ச் பண்ணி பணத்தை இந்த பையில் தான் வைக்கிறாங்கிறத பார்த்துட்டான். இவங்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த பணத்தை அடிக்கணும், திருடணும்னு நினச்சிட்டு நாளாக யோசிச்சுட்டே இருக்கிறான் அந்த திருடன். ஒரு நாள் அந்த திருடன் போய், நான் உங்கள் இசையை ரொம்ப விரும்பி கேட்பேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என்ன உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த திருடன் அவங்க மார்ட்டின்கிட்ட கேட்குறான். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வர்ற காசு எனக்கே பத்தலை, அதில் உனக்கு வேற போட்டு சம்பளம் கொடுத்து எனக்கு பத்தாது, அதனால வேணாங்கிறான். திருடன் சொல்கிறான், இல்லை பிரச்சனை இல்லை, எனக்கு நீங்கள் சம்பளம் தர வேண்டாம், எனக்கு உங்கள் இசை மேலே உள்ள ஆர்வத்தினால தான் எனக்கு உங்ககிட்ட வேலை செய்யணும்னு விருப்பமாக இருக்குது, எனக்கு பணம் எதுவும் வேண்டாம், சும்மாவே என்ன சேர்த்துக்கோங்கன்னு அவன் சொல்கிறான். மார்ட்டினோ சரி ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு நாள் அந்த ஊரோட மகாராஜா வர்றதை மார்ட்டின் பார்த்துட்டான். அந்த திருடங்கிட்ட சொல்கிறான், இந்த மகாராஜா கிட்ட என்னோட இசை திறமை எனக்கு காமிச்சேன்னா அவர் எனக்கு நிறைய காசு கொடுப்பாரு, அதனால் நான் இசைக்க போகிறேன் அவங்ககிட்ட போய் அப்படின்னு அவன் திருடன் சொல்கிறான். திருடன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் போனீங்கன்னா அவர் எந்த காசும் கொடுக்க மாட்டார், உங்களோட இசையை மேலே உள்ள விருப்பத்தை விட இப்போ புவராக காமிச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் ரொம்ப ஏழை போல் காமிச்சா தான் அவர் உங்களுக்கு நிறைய காசு கொடுப்பாரு, அதனால் நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் போடாமல் அழுக்கான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போய் இருக்கிற அந்த பையெல்லாம் கொண்டு போகாதுங்க, பார்த்தாருன்னா அவர் நிறைய பணம் வச்சுருக்கான் போல இவன், அதனால இவனுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவாருன்னு அவருக்கு மனசை மாற்றி பையை இவன் திருடன்கிட்ட கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு விட்டுட்டான். மார்ட்டினும் அதை நம்பிட்டு ராஜாட்ட போய் அவனோட திறமையை அவன் ஃபுல்லாக காமிக்கிறான். ஆனால் ராஜா எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த ஏமாற்றத்தோடு வந்த மார்ட்டின் இங்கே பார்த்தா அந்த திருடனும் அவனோட பை பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறமா தான் அவனுக்கு புரியுது, ஐயோ நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, இவனை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு புலம்பி தீர்த்துட்டார். அப்புறமா தான் அவருக்கு புரியுது, யாரையுமே நம்பலாம்னா ரொம்ப நம்பக்கூடாது, ஈஸியாக ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில். நம்மளை மட்டும்தான் நம்பணுமே தவிர வேறு யாரையுமே நம்பக்கூடாது. அதாங்க இந்த கதையோட நீதி. யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. ஓகே, பாய்.